வணக்கம் எல்லாருக்கும். இது திருச்சி பறவைகள் பூங்காவை பத்தின சிறப்பு தொகுப்பு பகுதி 3. இதுக்கு முன்னாடி நம்ம பல வகையான ஃபேன்சி புறாக்கள், ஃபேன்சி வாத்துகள், வண்ண கோழிகள் இத பத்தி பார்த்தோம். இதுல அந்த கோழிகளோட முட்டைகளை எப்படி அடக்காக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக முட்டையை அடக்காக்குறதுல தொடங்கி கோழி குஞ்சுகள் ஒவ்வொரு படிநிலையா வளர்ந்து வரத விளக்குற விதமா உள்ளேயே ஒரு அடைக்காப்பகம் வச்சிருக்காங்க. பெருசாமா these look so cute. இது இல்லாம எக்ஸாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அரிய வகை எலிகள், பாம்புகள், தவளை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரெண்டு ஹெச்பால் இருக்கு. தரையில் ரெண்டு இருக்கு பாரு. இங்கே நாலு இருக்குது. குட்டிதான். இப்ப இங்கே போடு பக்கத்துல. எவ்வளோ வருது? ஆஸ்திரேலியாவில் உள்ள பல அழகு பறவைகள்ல இந்த கோல்டன் ஃபின்ச்சுக்கு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த அழகு பறவைகள் கூட்டமாக தான் வாழுது. இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவை, பெண் பறவை ரெண்டு பறவையும் சேர்ந்து தான் கூடுகள் அமைக்குது.
அவன் ஃபிஷ் அங்க இருக்குது அம்மா அங்க இருக்குது அவன் ஃபிஷ் அங்க இருக்குது ஓகே தரேன். இந்த கிளிகளோட தலை, வயிற்று பகுதி, முகம் இங்கெல்லாம் சாம்பல் நிறங்களை பார்க்க முடியுது. இது பார்க்கறதுக்கு ஒரு துறவியோட உடைய போல காட்சியளிக்கிறதுனால இந்த கிளிகளை மாங்ஸ் பாராகீட் அப்படின்னு அழைக்கிறாங்க. பெரும்பாலுமான கிளிகள் மரத்தோட பொந்துகள்ல தான் கூடுகள் அமைச்சு வாழுது. ஆனா தென் அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த மாங்ஸ் பாராகீட் கிளிகள் சின்ன சின்ன குச்சிகளை சேகரிச்சு மரத்துக்கு வெளியில கூடு கட்டி அதுலதான் முட்டையிட்டு வாழுது. அவன் எடுக்கிறது வீடியோ. கடைசியா இந்த பறவைகள் பூங்கால இருக்கிற முக்கியமான அம்சத்தை தான் பார்க்க போறோம். சின்ன கூண்டுகளுக்குள்ள சிக்கி தவிக்காம சுதந்திரமா பறந்து திரிகிற இந்த கிளிகள் நம்ம கை மேல வந்து உட்காந்து கையில இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து சாப்பிடுறதுல தொடங்கி போஸ் கொடுக்கற வரைக்கும் பல விஷயங்கள் பண்ணுது. வலைகளால உருவாக்கப்பட்ட இந்த பெரிய கூடாரத்துக்குள்ள போகணும்னாலே கை கால்களை கழுவிட்டு தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. பறவைகள் வெளியில வராம இருக்கிறதுக்காக 2 கதவுகள் போடப்பட்டிருக்கு. முதல் கதவை திறந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஊழியர் கிளிகளுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்றத விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது கதவை திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் கவனமா அளந்து விதைகளை எடுத்து கொடுத்துட்டு இருந்த ஊழியர் ஒரே கிளிக்கே எல்லா விதைகளையும் கொடுக்காதீங்க, கூடாரத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பல இடங்கள்ல கிளிகள் அங்கங்க நின்னுட்டு இருக்கும், ஒவ்வொரு கிளிகளுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் தெளிவா சொல்லி தான் உள்ள அனுப்புனாங்க. இந்த வலை கூடாரத்துக்குள்ள தென் அமெரிக்க கண்டத்தை பூர்வீகமா கொண்ட கிளிகள் தான் அதிக அளவுல இருந்தது. என்னப்பா அது? எப்படி நடப்ப?
வண்டி இங்கே வைக்கிறேன். சாப்பிடுவோமா? சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமே தான் இருக்கு. ஏன்? சூப்பர் மாடிட்டு போய் போட்டு இங்க இருக்கு. பூங்காவுக்குள்ள பல இடங்கள்ல ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்தது. பூங்காவோட நடுவில் ஒரு கேஃபிடேரியாவும், பறவைகளை பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்தா அங்க ஒரு கேன்டீன், அதுக்கு பக்கத்திலேயே விஆர் கேம்ஸ், ஃபிஷ் பா, 7D தியேட்டர், சில்ட்ரன்ஸ் பார்க், இப்படி பல அம்சங்கள் இருந்தது. கையை கழுவி அப்படியே
வாயில கை. அடுத்து வேற ஒரு பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.